செய்திகள் தொடர்கின்றன. பிலிப்பைன்ஸில் பிரபல பாப் பாடகி லேடி காகாவின் இசை நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிலிப்பைன்ஸின் தலைநகர் மணிலாவில் நாளை பிரபல பாப் பாடகி லேடி காகாவின் இசை கச்சேரி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் லேடி காகாவின் இசை நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மணிலாவில் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் குறித்து கருத்து கேட்கையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் லேடி காகா நீச்சல் உடையில் தோன்றுவார் என்பதால் கலாச்சார சீரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் தொகையில் 84% பேர் கத்தோலிக்கர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஜப்பானில் இசை நிகழ்ச்சி நடத்தி முடித்த லேடி காகா அடுத்ததாக இந்தோனேஷியா செல்வதாக இருந்தார். ஆனால் அது இஸ்லாமிய நாடு என்பதால் லேடி காகா இசை நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது பிலிப்பைன்ஸிலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதால் லேடி காகாவின் ரசிகர்கள் கவலை அடைந்துள்ளனர். IPL தொடரின் 70வது போட்டியில் 34 ரன்கள் வித்தியாசத்தில் புனே வாரியர்ஸ் அணியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீழ்த்தியது. முன்னதாக டாஸ் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து கொல்கத்தா அணி 136 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் ஷகிப் அல் ஹசன் 30 பந்துகளில் 42 ரன்களையும் மெக்கலம் 43 பந்துகளில் 41 ரன்களையும் குவித்தனர். இதையடுத்து 137 ரன்கள் எடுத்தால் வெற்றி என களமிறங்கிய புனே வாரியர்ஸ் அணி 20 ஓவர்களில் அடுத்தடுத்து 8 விக்கெட்டுகளை இழந்து 102 ரன்களை மட்டுமே எடுத்தது. Chipped in the air, is it into space? Brilliantly caught. இதனால் புனே வாரியர்ஸ் அணியை கொல்கத்தா அணி 34 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முன்னதாக தர்மசாலாவில் நடைபெற்ற 69வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை டெல்லி அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் இன்று நடைபெறவுள்ள 71வது லீக் ஆட்டத்தில் டெக்கான் அணியும் பெங்களூரு அணியும் மோதுகின்றன. அதைத் தொடர்ந்து ஜெய்ப்பூரில் நடைபெற இருக்கும் 72வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் மற்றும் மும்பை அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.